வெல்கம் டு விவி பஸ். நிறைவான சேவை, நிறைவான பயணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பஸ்ஸில், ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. எங்கேருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோயிலுக்கு போக போகிறாங்க. என்னோடய லவர் உங்ககிட்ட காமிச்சிட்டாங்க. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு விளாகாக இருக்க போதுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய லவர் உங்ககிட்ட காமிச்சிட்டாங்க. என் லவர் உங்ககிட்ட காமிக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் மனசில் வந்து யாரும் தற்கொலை சொல்லி நினைக்கக்கூடாதுப்பா. காமிட்டாங்க பின்னாடி தெரியுதா பஸ்ஸுங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்க. பஸ் ஃபேனுக்கு தெரியும் அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பஸ்ஸில், ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. எங்கேருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோயிலுக்கு போக போகிறாங்க. ஆமாங்க, சென்னையிலேருந்து நாகர்கோயில். இந்த வாட்டி நான் சூஸ் பண்ண பஸ்ஸு பார்த்தீங்கன்னா விவிங்க. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பேரே புதுசாக இருக்குன்னு நினைப்பீங்க. விடபிள்யூங்க. இவங்க தான் இதான் அவங்க ட்ராவல்ஸ் நேமுங்க. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோயில் வரைக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் போகிறாங்க. ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா புது பஸ்ஸு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் தான் ஆச்சு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி. ஒரு தரமான ஒரு விளாகாக இருக்க போதுங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர்லாம் தாண்டி ஆவடியில் அவங்க பஸ் பார்க்கிங்கில் இருக்காங்க. பஸ் பார்க்கிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாபிரம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கு அங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேங்க. போயிட்டு பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸிட் பார்த்துட்டு வந்துடுங்களாங்க. செம்மையாக இருக்குங்க பஸ்ஸு பார்த்தீங்கன்னா. வாங்க ஒரு சூப்பரான ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணால் போயிட்டு பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸிட் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ்ஸோட இன்டீரியர் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வேறு லெவலாக இருக்குது. ஏசி சில்லாஸாக இருக்கட்டும், ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜியில் பாடி கட்டின பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோமா. ஏன்னா சூப்பராக இருக்குங்க அந்த இன்டீரியர் பார்த்தீங்கன்னா. பஸ்ஸோட அமெனிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாங்க வாங்க. ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நீட்டான பிளாங்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பில்லோ கொடுத்துருக்காங்கங்க, நம்ம டிபிக்கல் எம்ஜியில் வர மாதிரி. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட்டு, அப்புறம் ரீடிங் லைட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் ப்ளஸ் ஃப்ளெக் டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டு. அப்படியே தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வந்துட்டுங்க. ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. நமக்கு கால் கிட்ட பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே அங்கே கால் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வந்துட்டுங்க. ஷோகேஸ் நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெர்த்து கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம வந்து நீங்கள் பெர்த்தில் என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம சீட்டில் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சீட்டோட ரெக்லைனிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமாங்க. பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சு. வண்டி வேறு லேசாக ஆடுதுப்பா. ரெக்லைனிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு செமி ஸ்லீப்பரில் போகிற அளவுக்கு ரெக்லைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பருங்க. ஸோ கேஸ் கால் கிட்ட பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஃபுட் ரெஸ்ட். ஸோ கேஸ் கால் கிட்ட பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஃபுட் ரெஸ்ட்டு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேகசின் பவுச், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அப்புறம் ஒரு ஹூப், அப்புறம் ஒரு ஹேண்டிலுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டுங்க ப்ராப்பராக இருக்காது. அப்படியே ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வந்துட்டுங்க. நம்ம எல்லா பஸ்லையும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் அந்த இடத்துல கொடுத்து பார்த்துருப்போம். பட் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 சீட்டுக்கு நடுவில் யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டுங்க. கைஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ரீல்ஸில் நம்ம ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. என்னென்னா ட்ராவல் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டு இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, இப்போ ட்ரெயினில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், நம்ம வாரணாமயிரம் சூர்யா அப்படி மேகனா பார்க்குற மாதிரி, அதே மாதிரி பஸ்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கீதா கோவிந்தம் படத்தில் எப்படி விஜய் தேவகுண்டா சார் வர மாதிரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு இன்சிடென்ட் நடந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிடிசியில் சென்னையிலேருந்து பெங்களூர் டிக்கெட் போட்டிருக்கான். அவன் ஃபோன் பண்ணுறான் திடீர்னு. அவன் நைட்டு 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறானே. இப்போ தான் பஸ் ஏற்றிட்டு வந்தோன்னு பார்த்தா என் பக்கத்தில் ஒரு நல்ல பொண்ணு உட்காந்துருச்சு. நான் பேசி இன்ஸ்டா ஐடிலாம் வாங்கிட்டேன். அதுவும் காலேஜ் படிக்கிறான். அப்படி இப்படின்றாங்க. தாங்க முடியலப்பா. ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா எப்பயோ ஒரு வாட்டி தான் ட்ராவல் பண்ணுவான். நான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ட்ராவல் பண்ணுறேன். நமக்கெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டேது. அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு லக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலராக இருப்பீங்க. பட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான், மாதத்துக்கு ஆடிக்கும் ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் ட்ராவல் பண்ணுவான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் நம்ம பஸ்ஸு எவ்வளோ தூரம் போகுதுன்னு நீங்கள் கேட்டாலே ஆச்சரியமாயிருவீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 715 கிலோமீட்டருங்க. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆவடியிலேருந்து குலசேகரம் வரைக்கும் போகிறாங்கங்க. ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்பட்டி, விருதுநகர், அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி, நாகர்கோவில் வழியாக போகிறாங்க. அதான் டிஸ்டன்ஸ் தாங்க ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் நம்ம போகிறாங்க நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா. கரெக்டாக சிக்னல் வந்துடுச்சுப்பா. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் எடுத்து நம்ம டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அப்படியே பைபாஸ் ஏறி போகிற டோல்கிட்ட வழியாக போவாங்கங்க. உங்கள் பேர்ண்ணா? என் பேர் வைரமணி. எத்தனை வருஷமாக ட்ரைவிங் சர்வீஸில் இருக்கீங்கண்ணா? 10 வருஷமாக இருக்கு. 10 வருஷமாக இருக்கீங்க. நம்ம பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட் எங்கிறது ஆரம்பிக்குது? ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் ஆவடியிலேருந்து ஆரம்பிக்குது. ஆவடியில் எத்தனை மணிக்குண்ணா? 6:30. அப்படியே மெயினான போர்டிங் பாயிண்ட் சொல்லுங்கள். ஆவடியிலேருந்து அடுத்து அம்பத்தூர், டோல்கட்டு, கிளாம்பாக்கம், கூடுவாஞ்சேரி, மறைமல் நகர், செங்கல்பட்டு, அது வரைக்கும். டிராஃபிக்னா எங்கேருந்து ஆரம்பிக்குது? டிராஃபிக் வந்து சாத்தூர். டிராஃபிக்னா சாத்தூரா? சாத்தூர், அப்புறம் லைனா திருநெல்வேலி, அப்புறம் நாகர்கோவில், மார்த்தாண்டம், கடைசியாக குலசேகரம். ஓகேண்ணா. இது பஸ் ஸ்டாண்ட் எதுக்குள்ளண்ணா? எந்தெந்த ஊருக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் போவீங்க? பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே திருநெல்வேலி, நாகர்கோவில். ஓகேண்ணா. வர பேசஞ்சர் அது சொல்ல விரும்புகிறீங்களாண்ணா? எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க. உள்ளே வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே பொருள் அப்படியே போட்டு போகிறாங்க. சாப்பிட்றது அப்படியே உள்ளே போட்டு போயிடறாங்க. அப்படியே போட்டுறாங்க. அது வந்து ஏசிக்கு வாசனை. ஆமாம், ஏசிக்கு ஸ்மெல். அதை அவங்க வந்து இறங்கும் போது அப்படியே எடுத்து தூக்கி போட்டால் போட்டு கொண்டு போகிறது நல்லா இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறது. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு கார் வந்துருச்சு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு எவ்வளோ தூரமாக இருந்தாலும் கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஓவர்டேக் பண்ணதா என்ன, நான் கார் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பஸ்ஸை முந்தி அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை தான் கார் நிறைய. ஆமாம், நிறைய டிராஃபிக். வெள்ளிக்கிழமை நம்ம போயிட்டு இருக்கும்போது லாரிக்கு உள்ள வந்து சட்டுன்னு ஏன்னா சவுண்டும் தெரியாது, சல்லுன்னு வருவாங்க. வந்த உடனே பக்கத்துல போனோடனே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பக்கத்துல வந்து செதுறாங்க. அதெல்லாம் குறைச்சிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். சேஃப்டியாக போகணும். ஓகே, அதான் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி போனேன். ஏன்னா உள்ள நான் அவ்வளோ பேர் இருக்காங்க பேசஞ்சர். பக்கத்தில் வந்து உள்ள வந்து பஸ்ஸுக்குள்ள வந்து கட்டணி சொல்லுறாங்க. ஏன்னா கார் ஈஸியாக இருக்கனால டக்குன்னு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம பெரிய வண்டி பண்ண முடியாது. ஆமாம். ஓகேண்ணா, நீங்கள் மேலும் வளர வாழ்த்துக்கள். கைஸ், கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு வந்தாச்சுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:55க்கு வந்தாச்சு. ஆன் டைமுங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட்டும் முடிய போகுது. நம்ம கேபி ரைடும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சூப்பராக இருக்குங்க. அதுவும் புது பஸ்ஸு வேறு லெவலாக இருக்குங்க.
ஸோ கைஸ் ஃபேர் டீட்டில் அவங்க சொல்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா சீட்ரு புக் பண்ணேன். ஃபேர் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோயிலுக்கு 800ங்க. அதுவும் ஒரு வீக்கெண்டுங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேர் கேட்டால் வெறும் 800 ருபீஸ் தான் நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோயிலுக்கு. பெர்த்து பார்த்தீங்கன்னா 1100ங்க. கைஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டுலாம் ஊருக்கு போகணுன்னா நம்ம பாரிஸ் போகணுங்க. ப்ராட்வேல எஸ்சிடிசி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னி பஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு, முக்கால்வாசி ஆம்னி பஸ்ஸஸ்லாம் இப்போ கோயம்பேடில் தான் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு, நம்ம சவுத் சைடு போகிறதுலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தாண்டி இருக்கிற பக்கத்தில் இருக்க ஒரு ஊர்லேருந்தும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லா ஊருக்கும் பஸ்ஸு போகுதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் ஆவடி எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன். இங்கேருந்து எங்கள் ஊர் சைடு காரைக்குடி தேவக்கோடை சைடு கிட்டத்தட்ட 10 பஸ்ஸு கிட்ட போகுதுங்க. ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமு ட்ராவல்ஸ்னு ஒரு பஸ்ஸு போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைனில் 10 பஸ்ஸு போகுது. அதே நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா மதுரை திருநெல்வேலி சைடு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஸ்ஸு போகுது. அதுவும் நம்ம பஸ்ஸு ஆவடியிலேருந்து குலசேகரம் வரைக்கும் போகுதுங்க. கைஸ் நம்ம விவி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆப்ரேட்டர் ஆம்னி பஸ் ஃபீல்டுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கவங்களாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ரூட் பஸ் ஆப்ரேட்டருங்க. நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரூட்லாம் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்வீஸ் இருக்குங்க. ஒன்று 2 ரூட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து குலசேகரம்ங்க. இன்னொன்று ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர்லேருந்து மார்த்தாண்டம்ங்க. 2 ரூட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 9:20 ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கிட்ட நிப்பாட்டியிருக்காங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா சவுத் சைடு போகிற எல்லா பஸ்ஸும் இந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு டீ வாங்கினேங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பிடல. முக்கால்வாசி ட்ராவல் டைமில் பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டேன். அதான் சரி ஒரு டீயை போடுவோம் அப்படின்னு வந்துட்டாங்க. ஓகே, இதுக்கு கேபின் ரைட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் உங்களுக்கு எல்லாம் பக்கத்துலேயே பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். இப்போ டிரைவர் என்ன சொன்னாங்க, தம்பி செங்கல்பட்டில் வந்து நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப்பு அதுக்கடுத்து பண்ணிக்கோப்பான்ட்டாங்க. அதனால் சரி அப்படியே நானும் இதுக்கடுத்து ஒரு ஆவலான ஒரு சூப்பரான ஒரு கேபின் ரைட்டை பண்ண போகிறோங்க. ரெஸ்ட்டும் யூஸ் பண்ணி பார்த்தா நீட்டாக இருந்துச்சுங்க. வாங்குங்க ஒரு டீயை போட்டுட்டு கேபின் ரைட்டை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் BS6 MG பில்ட்டுங்க. MG கிளைடர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு இயர்லாம் பார்த்தீங்களா இப்போலாம் வர அப்படியே கார் கீர் மாதிரி எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரே ஒரு ஹாரன் மட்டும்ண்ணே. டிரைவர் நம்ம முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ இதே இன்சிடென்ட் தாங்க. இப்போ கார்காரங்களும் ஓவர்டேக் பண்ணுறாங்க. இப்போ முன்னாடி பார்த்தா லாரி இருக்குங்க. அதனால் இப்போ 2 பஸ் நடுவில் இருக்க கேப்பில் உள்ளே வந்துடுவாங்க. இந்த மாதிரி வந்தால் நம்ம பஸ்ஸு வந்து சடன் பிரேக் போட முடியாது. இந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. கைஸ் முன்னாடி போகிறது நம்ம SCTC வசந்தம்ங்க. சென்னை திருநெல்வேலி போகிற வண்டி.
ஷோகேஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2:10 நமக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கியிருப்பாங்க. நல்லா ஒரு கம்ஃபர்ட்டுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் பார்த்தீங்கன்னா பலூன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு லாஸ்ட்டு நம்ம ரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீட்டில் தாங்க நான் வந்து டிக்கெட்டே புக் பண்ணியிருந்தேன். ஓகே, ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. கேபின் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு நம்ம விடித ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி நாகர்கோவில் அந்த ரோடு கேப்சர் பண்ணால் செம்மையாக இருக்குங்க. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாம். இன்னொன்று ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பஸ்லலாம் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, மொபைல் ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போலாம் நம்மளாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே லேப்டாப்லாம் இப்போ கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப்பே உங்களுக்கு சி டைப் பின்னில் வந்துடுது. நம்ம ஈஸியாக சார்ஜ் போடுறது என்ன ஆகுதுன்னா மொத்தமாக அந்த ஃபுல் சர்க்யூட்டே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய செலவு தாங்க. நம்ம மறுபடியும் ஃபுல் சர்க்யூட்டே மாற்றுறது. அதனால் சார்ஜிங் பாயிண்ட்லாம் நீங்கள் ஒன்லி ஃபோன் யூஸ் மட்டும் தான் நீங்கள் சார்ஜ் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கலாம் என்னடா புது பஸ்ன்னு சொல்கிறீங்க, காம்ப்ளிமெண்ட்ரி எதுவுமே கொடுக்கலையான்னு சொல்லிட்டு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2-3 நாள் தாங்க ஆயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வாட்டர் பாட்டில் அப்புறம் ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கங்க. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஷோகேஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு கரெக்டாக 7:30க்கு நம்மளை நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. டிரைவிங்காக இருக்கட்டும், ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80ல மெயின்டைன் பண்ணி ஆன் டைமுக்கு நமக்கு இறக்கி விட்டாங்க. ஓவரால் ஜேர்னி சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு தூக்கங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னை டு இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம குலசேகரம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னை டு குலசேகரம், சென்னை டு நாகர்கோவில், திருநெல்வேலி ட்ரை பண்ணி பாருங்கள். டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, டைம் கீழே கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் சந்திப்போம் மக்களே. அடுத்து எந்த பஸ்ஸில் போகிறான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா. சொன்னேன்லங்க 2 ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்கண்ணே. இது பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் போகிற வண்டிங்க.